ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் வணக்கங்க. அங்கம்மா சமையல் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா வெஜிடபிள் பிரியாணி பார்க்க போறாங்க. என்னடா இன்னைக்கு எக்கச்சக்கமான ஐட்டம் எடுத்து வச்சிருக்காங்களே, வேலை ரொம்ப கஷ்டமோ அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, வேலை ரொம்ப ஈஸி தாங்க. சரிங்க, இப்போ வெஜிடபிள் பிரியாணிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாமா? நெய் எடுத்துக்கோங்க, ரைஸ் எடுத்துக்கோங்க, நீங்க நார்மலா என்ன ரைஸ் யூஸ் பண்றீங்களோ அந்த ரைஸ் எடுத்துக்கோங்க, புதினா எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஏலக்காய் எடுத்துக்கோங்க, பட்டை எடுத்துக்கோங்க, கிராம்பு எடுத்துக்கோங்க, அன்னாச்சி பூ. அன்னாச்சி பூன்னா அந்த ஸ்டார் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டார் அதுதாங்க அன்னாச்சி பூ. அப்புறம் மராட்டி மொக்கு எடுத்துக்கோங்க, இந்த நீட்டமா இருக்கு பாத்தீங்களா, சோம்பு பக்கத்துல இதான் மராட்டி மொக்கு. மராட்டி மொக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் சோம்பு எடுத்துக்கோங்க, கல்பாசி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை தான் கஸ்தூரி மெத்தின்னு சொல்லுவோம் நம்ம. கஸ்தூரி மெத்தின்னு கேட்டால் கடையில் கொடுப்பாங்க. காஞ்ச வெந்தயக்கீரைக்கு பேர் தான் கஸ்தூரி மெத்தி. அதை எடுத்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க, மல்லித்தூள் எடுத்துக்கோங்க, அப்புறம் பிரியாணி இலை எடுத்துக்கோங்க, தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க, அப்புறம் கேரட் எடுத்துக்கோங்க, பீன்ஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் பட்டாணி வந்து பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணி கிடைக்கல அப்படின்னா நம்ம காஞ்ச பட்டாணி நைட்ல ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு நூக்கல் எடுத்துக்கோங்க, உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, தக்காளி எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. இவ்வளவுதாங்க பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். ஓகேங்க, இப்போ பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இப்போ பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாங்க நம்ம. இப்போ எப்படி அந்த மசாலா ரெடி பண்றதுன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதுல 2 முழு பூண்டை உரிச்சு போட்டுக்கோங்க, இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க, ஏலக்காய் 4 எடுத்துக்கோங்க, பட்டை 3 எடுத்துக்கோங்க, கிராம்பு 3 எடுத்துக்கோங்க, ஸ்டார் 1 எடுத்துக்கோங்க, ஸ்டார் பூ சொன்னேன்ல அது 1 எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து மராட்டி மொக்கு 2 எடுத்துக்கோங்க, கல்பாசி கொஞ்சம் போல போட்டுக்கோங்க, சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, வெந்தயக்கீரை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயக்கீரை வந்து அதிகமாக போடாதீங்க, கம்மியாக போடுங்க, ரொம்ப போட்டிங்கன்னா கசப்பாயிடும். ஆனால் அது போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பிரியாணி சூப்பராக இருக்கும். அதனால கொஞ்சம் போல ஒரு 1/2 டீஸ்பூன் போல போட்டுக்கோங்க. அப்புறம் அதில் மிளகாய் பொடி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகேங்க, இப்போ இந்த பிரியாணி மசாலா அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றிக்கோங்க, நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் காஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டார் 2 சேர்த்துக்கோங்க. ஸ்டார் பூ ஆல்ரெடி நம்ம 1 போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ வந்து 2 ஸ்டார் சேர்த்துக்கோங்க, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்காதீங்க, நம்ம ஆல்ரெடி மசாலா எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம். இது கூட 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை பட்டாணி நான் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் கேரட் 2 எடுத்திருக்கேன், பீன்ஸ் 50 கிராம் எடுத்திருக்கேன், நூக்கல் 1 எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு 1 எடுத்திருக்கேங்க. இவ்வளோதாங்க காய்ங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து அதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த வெங்காயம் காய்கறி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இதுல கொஞ்சம் போல ஒரு 1/2 ஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து மிளகாய் வந்து ஒரு 5 சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மிளகாய் தூள் வந்து இந்த பேஸ்ட்ல அரைச்சிருக்கோம். மிளகாய் வந்து நான் 5 சேர்த்துருக்கேன், நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் சேர்த்தாச்சுங்க. அதுக்கப்புறமா தக்காளி 4 பழம் சேர்த்துக்கிறேங்க. நான் நீங்க ரைஸ் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டம்ளர் மீடியம் சைஸ் டம்ளர்ல 2 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிறேன், அதுக்கு 4 தக்காளி சேர்த்துக்கேங்க. நீங்க எடுக்கிற ரைஸுக்கு தகுந்த மாதிரி தக்காளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் தக்காளி போடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் போடக்கூடாது. நீங்க அரிசிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம பிரியாணிக்கு வந்து மீடியமாக தான் தக்காளி போடுவோம். அதிகமாக தக்காளி போட்டோம்னா தக்காளி சாதம் மாதிரி ஆயிடும். அதனால நம்ம பிரியாணிக்கு எப்படி போடுவோம் பார்த்தீங்களா அளவா, அதே மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க. உங்கள் ரைஸை கணக்கு பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்க, இப்போ தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சுங்க. இதில் கொஞ்சம் மல்லி, ஒரு கைப்பிடி மல்லி தலை போட்டுக்கோங்க, ஒரு கைப்பிடி புதினா தலை போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு ஒரு பெரட்டி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம பிரியாணி மசாலா அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, பேஸ்ட் மாதிரி, அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துருங்க. இப்போ அந்த பிரியாணி மசாலா பேஸ்ட்டை கலந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கினா தான் அந்த மசாலா வதக்கிறப்ப தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அதை வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சு எடுத்துருப்போம் இல்லையா, நீங்கள் நார்மலாக என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ரைஸ் நல்லா ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி அளவு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரெகுலராக நீங்கள் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் எப்படி வைக்கிறத விட கம்மியாக வைங்க. ஒயிட் சாதம் வைக்கிறப்ப தண்ணி கொஞ்சம் வைப்பீங்க இல்லையா, அதோட கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கன்னா கொஞ்சம் சோறு வந்து கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு உதிரியாக இருக்கும். அதுக்காக ரொம்ப கம்மியாக வச்சிடாதீங்க. இந்த ரைஸ் வந்து ரொம்பவும் வரையாக இருக்கக்கூடாது, அதே போல் ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாதுங்க. கொஞ்சம் அப்படி ஜூஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த வெஜிடபிள் சாதம் வந்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ அரிசி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இவ்வளோதாங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க. நான் ஒரு 5 விசில் 6 விசில் விட்டு இறக்கிடுவேன் என் குக்கரில். உங்கள் குக்கரில் வந்து நீங்கள் எவ்வளோ விசில் விடுவீங்களோ அதை கணக்கு பண்ணி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் சூடான சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா, பார்க்கவே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, சாப்பிடும் போல ஆசையாக இருக்குல்ல. நான் எப்பவும் இப்படி தான் செய்வேன், நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இன்னும் எந்த மாதிரி ரெசிபிலாம் வேணுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட உங்களோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது